ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நாள் விளக்கு போட்டு 6வது நாள் ஆகுது. மார்கழி மாதம் பிறந்தும் 6வது நாள் ஆகுது. மார்கழி 1லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி முருகருக்கு 48 நாள் விரதமும் நம்ம வந்து மார்கழி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 24லேருந்து 25லேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து லேடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் டைம்லாம் வரதுனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில வந்து கழிஞ்சிரும் இல்லையா? அதனால தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தைப்பூசம் முடிஞ்சோனே முடிச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இல்லைனா 1 நாளைக்கு அப்புறம் நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி 48 நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்ககிட்ட நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து முருகர்னாலே எப்படி சொல்றது? சின்ன வயசுலலாம் பிடிக்காமயே இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம யார வேணான்னு நெனைக்கிறோமோ, அவங்கள தான் ஒரு வாட்டி வேணும்னு நெனைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் நான் முருகர வேணான்னு தான் நெனச்சேன். எதுக்குன்னா, அது வந்து சிம்பிள் ரீசன் தான். எனக்கு வந்து அவர் 2 ஒய்ஃபு. அது சின்ன வயசுலயே ஏதோ ஒரு மைண்ட்ல வந்து விழுந்துருச்சா, அது அப்படியே மெயின்டெயின் ஆயி, முருகரா? ஐயோ! முருகரா? முருகர்கிட்டயே போக்கூடாதே! அப்படிலாம் இருந்தேன் நானு. அப்ப இப்ப என்னன்னு தெரியல, ஒரு 1 1/2 வருஷமாவே அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட பேசணும். அதான் அவர வந்து கும்பிடணும் போலவே தோணிட்டே இருந்துச்சு. ஆனா 1 வருஷம் என்னால வந்து பண்ண முடியல. இதுக்கப்புறமேட்டு எல்லாமே பண்ணணும்னு பார்த்துட்டுருக்கேன். அதான் ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, 48 நாள் வந்து தைப்பூசம் விரதம் இருக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்லயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முருகருக்கு விரதம்னு ஒண்ணு இருக்கிறது. வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகைலாம் கும்பிடுவோம். ஆனா அவ்ளோ ஒரு ஈடுபாடுலாம் இருக்காது. இப்ப நான் ஐயப்பன் கும்பிடுறேன் அப்படின்னா, அது ஒரு சந்தோஷமா அவ்ளோ சந்தோஷமா கும்பிடுவேன். ஆனா இதுவரைக்கும் இல்ல. இதுக்கப்புறமேட்டு முருகருக்கும் அந்த மாரி ஒரு மனசுல ஒரு இடம் இருக்கும். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில 2 விளக்கு இருக்கு. அது ஏத்திட்டு வந்தாச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் படிச்சுட்ருக்கேன். 48 நாளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேல்மாறல பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா, அது படிக்க படிக்க தான் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்க மாரி இருக்கு. மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. வேல்மாறல் படிக்காம இருக்கிறவங்க. அதுவும் காலையில நம்ம படிச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்மளுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, காலையில பாப்பாவெல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு, காலையில முருகர போய் பார்த்துட்டு வந்தேன் நானு. பாப்பாவ ஸ்கூல்ல விட்டு வர வழி தான். அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வச்சிருந்தேன். அந்த கஞ்சி மிச்சம் வச்சுட்டு போயிட்டேன். அத சாப்பிட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கலாம் கூட்டு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் சாதம் தான் செஞ்சிருந்தேன். தேங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடலங்க. ஏன் அப்படின்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து டெக்கரேஷன் வேலைக்கோசம் வெளியில போயிட்டாரு. அதனால வெளியில டீ மட்டும் குடிச்சிட்டு மதியானம் அவரு சாப்பிடல. அவர் வரலன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. அவர் இருந்தா தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால அது சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. சரி நைட்டுக்கு தேங்காய் சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். இந்த நாய் இருக்குதுல்ல, இந்த நாய் பெரிய நாய். ஏன்னு சொல்றேன்னா, இது நாங்க நைட்ல துணி காய வெளியில போட்டு போய் உள்ள தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து பார்த்தா அந்த நாய் வந்து அந்த துணிய இழுத்து போட்டு அது மேல படுத்து வச்சிருக்கு. ஒரே ஸ்மெல்லா இருக்கு. அது மேல எல்லாமே அந்த பேனுன்னு சொல்லுவாங்கல்ல, நாயோட பேன் அந்த உனின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இருந்து ஒரு மாரி ஸ்மெல்லே வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் அது சொன்னா கூட அவங்க வந்து அத கேர் பண்ணிக்கவே மாட்றாங்க. அந்த நாய் வந்து பார்க்க தான் அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, பார்க்க தைரியமா தெரியும். ஆனா, எங்கள பார்த்தா குலைக்கும். மத்தவங்க வந்தா பார்த்து ஓடி போயிடும். அந்த மாதிரி அது. எப்பயும் போல வீட்ல இப்படிதாங்க போயிட்டுருக்கும் என்னோட லைஃபு. காலையில எழுந்துக்கணும், சமைக்கணும். அப்படி இல்லன்னா மத்தியானம் சமைப்பேன். குழந்தைங்க கூட அப்படியே போயிட்டுருக்கும். அனு வந்து ஜாலியா வந்து பசில்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. சரி சின்ன சின்ன மெமரீஸ் தானே அதெல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாமளும் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனா நடக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை போட்டு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு 5 இயர்ஸா நானு. ஆனா, இன்னும் எனக்கு வந்து ர அது அது வந்து அந்த லெவலுக்கு நான் போல. இன்னும் வந்து நான் இன்னும் நெறைய எஃபெக்ட் போடணும்னு நெனைக்கிறேன். இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரத்தில அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல, ஒரு லிக்விடு அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நான் Flipkartல வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஆர்பி பிரைஸ் வந்து 325 அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போட்டுட்ருந்தாங்க. ஆனா, நான் Flipkartல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 280க்கு தான் வாங்கியிருந்தேன் இது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து கோத்ரெஜ்ல ப்ளூ கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது. நம்ம வந்து கம்ஃபோர்ட்டே போட தேவையில்ல. அது போட்டாலே போதும். 2மே ஒரே மாரி இருக்கு. அதனால வாஷிங் மிஷின்ல போடுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. இது இது எப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அகர்பத்தி போட்டிருந்தேன். ஊதுபத்தி எல்லாமே. ஏன்னா காலையில, சாயங்காலம் வந்து மாலை போட்டிருக்கிறதுனால உள்ள ஏத்தி வைக்கிறோம் இல்லையா?
அதனால காலி ஆயிடுச்சு. அதனால கூட போட்டிருந்தேன். இதுவும் எப்படின்னு தெரியல. இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது வந்து 1 வாங்குனா 1 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ரூ. 50. ஆனா இதுவும் தெரியல எப்படி இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோல சொல்றேன். இதில வந்து 1 வந்து எங்க மாமனார்கிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா அவரு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லவே, அவங்களுக்கு வேணுன்றவே நான் குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இவ்வளோதான். இன்னைக்கு என்னோட லைஃப் இப்படிதான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.